அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சட்ட திருத்தம் போன வீடியோவில் பார்த்தோம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போது நம்மளுக்கு பார்த்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 21வது ரொம்ப முக்கியமானது. இந்த 21வது திருத்தம் 1967 வந்தது. அப்போ 21வது திருத்தம் என்ன சார் சொல்கிறாங்க? இந்த 21வது திருத்தம் பாரு, நம்மளுக்கு தெரியும் 8வது அட்டவணையில் காணப்படுவது மொழி. அப்போ 8வது அட்டவணையில் என்ன காணப்படுது? மொழி காணப்படுகிறது. அந்த மொழியில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 14 தான் இருந்திருக்கும். 15வது மொழியாக அப்போ ஒன்று சேர்க்குறாங்க. அப்போது அதனால் புக்கில் என்ன பண்ணணும்? அது சேர்க்கணும். அப்போ ஒரிஜினலாக 8வது அட்டவணையில் காணப்பட்ட மொழிகள் எத்தனைன்னு கேட்டால் 14. இதுவும் கேட்ட கேள்வி. அப்போது 15வதுக்கு அடுத்த ஒரு மொழி சிந்து மொழி சேர்க்குறாங்க, சிந்து மொழி சேர்க்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அரசியல் அமைப்பில் சொல்லணும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க? 21வது திருத்தம் 1967 என்ன பண்ணியிருக்காங்க? சேர்த்துருக்காங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இது 15. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தற்பொழுது எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். தற்பொழுது 22 மொழிகள் என்ன பண்ணப்படுகிறது? காணப்படுகிறது. அப்போ அந்த 22 மொழிகளும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். அப்போ 15 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து கீழே இருக்குது 16, 17 எல்லாமே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று ஒன்றா பார்ப்போம். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன். நம்ம இந்திய நாட்டின் அஃபிஷியல் அலுவல் மொழியாக என்ன வச்சுருக்கோம்? இந்தியை வச்சுருக்கோம். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில், நாடாளுமன்றம் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டில் பிஸ்னஸ் பேசக்கூடியது இந்தி மற்றும் என்னது? இங்கிலீஷ், ஆங்கிலம், அதை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? கூடுதலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 21வது 15வது மொழியாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கு. அது என்ன மொழி? சிந்தி மொழி. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஒரிஜினலாக 14 இருந்தது, தற்பொழுது 22 இருக்கு. அதையும் நீ என்ன பண்ணணும்? கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாரு, 23வது திருத்தம் 1969. அங்கே எடுத்தம்பர் அதே விஷயம் தான் போன வீடியோவில் பார்த்தது. என்னன்னு பார்த்தோன்னா, லோக்சபாலையும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலையும் பார்த்தோன்னா இடஒதுக்கீடு, எஸ்சி மற்றும் எஸ்டி ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா, போன வீடியோவில் சொல்லிடுவேன். ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது என்ன ஆகும்? 10 வருஷம் 10 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்தராக என்ன பண்ணியிருக்காங்க? 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1980 வரைக்கும். அப்போ இதுவும் நம்மளுக்கு கேட்கலாம், சார் அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே 10 வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே, அதை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணுமா? கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி திருத்தம்னாலும் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதை பார்த்துட்டு அதிலிருந்து நீ இதையும் பார்க்கணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. 23வது திருத்தம் 1969. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மக்களவையிலும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திலும் என்ன இருக்கு? இடஒதுக்கீடு பற்றி சொல்றது. ஃபர்தரா 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 1980. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. நல்லா பார்த்து வச்சுக்கோ. 21வது சிந்து மொழி சேர்த்துருக்காங்க, 15வதாக. அதுக்கப்புறம் 23 இந்த இடஒதுக்கீடு. சரியா? இது ரெண்டுமே என்ன பண்ண? கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோ. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 24வது திருத்தம் 1971. 24வது திருத்தம் நல்லா முதல்ல பாரு. த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட்மெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் இன்க்ளூடட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ அடிப்படை உரிமையில் ஒரு நாடாளுமன்றம் நினச்சா எந்த பகுதியை வேணாலும் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. சரியா? அப்போது ஒரு அடிப்படை, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், அடிப்படை உரிமையை பற்றி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன? பகுதி 3. அப்போ சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சட்டப்பிரிவு 12-35. அப்போ 12-35 பகுதி 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுது. த பில்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அதிலிருந்து நம்ம இப்போ எடுத்திருப்போம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்போ இதில் எந்த ஒரு திருத்தம், எந்த ஒரு மாற்றத்தை செய்யணும்னாலும் என்ன உண்டு? யாருக்கு உண்டு? நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. சரி, நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. அமெண்ட்மெண்ட் பண்ணணும். த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட்மெண்ட்னா திருத்தம் செஞ்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அடிப்படை உரிமையில் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாரு, இதில் 2வது பாயிண்டை பாரு.
compulsory of the president to assign to the constitutional amendment bill, the most important by them, அரசியலமைப்பு திருத்த செய்யக்கூடிய மசோதாவுக்கு கட்டாயமாக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும், கையெழுத்திட வேண்டும். உனக்கு தெரியும் குடியரசுத் தலைவர் என்னெல்லாம் பண்ணலாம். ஒரு மசோதா வருது அப்படின்னா, ஒரு பில், இங்கிலீஷில் பில்லு, தமிழில் மசோதா, மசோதா வருது அப்படின்னா குடியரசுத் தலைவர் 3 விஷயத்த பண்ணலாம். ஒன்று, வரக்கூடிய மசோதாவுக்கு கையெழுத்திடலாம், சைன் பண்ணலாம். 2வது, அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். 3வது, திரும்ப என்ன பண்ணுங்க, ஆய்வு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அதே அவைக்கு திரும்ப அனுப்பலாம். இந்த 3 விஷயத்தை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார். அப்போ ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்தது அப்படின்னா அதை கட்டாயமாக குடியரசுத் தலைவர் கையெழுத்து தான் இட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 24வது திருத்தம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ அரசியலமைப்பு திருத்தக்கூடிய மசோதா வந்ததுன்னா குடியரசுத் தலைவர் கட்டாயமாக என்னதான் பண்ணி ஆகணும், சைன் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஆப்ஷனலே கிடையாது. சரியா? இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்பா. அவரால் நிறுத்தி வைக்கவும் முடியாது, மறுபரிசீலனைக்கு செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, திரும்பவும் அனுப்பி வைக்கலாம் முடியாது. அப்போ 24வது திருத்தம் பார்த்துக்கோ, ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஒப்புதல் செய்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணோம், கட்டாயமாக கையெழுத்திட வேண்டும். இதுக்கான மீனிங் இதுதான். அப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், சரியா, அது ரொம்ப முக்கியமானது. வந்தால் கட்டாயம் கையெழுத்திடணும். பார்லிமெண்ட்டுக்கு, நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. அடிப்படை உரிமையில் என்ன பகுதியை வேணாலும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் உண்டு. அதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோ. 24வது 1971. அப்போ இதில் இந்த 2 விஷயம் இருக்கு. சரியா? இப்போ அடுத்து பாரு 30வது திருத்தம். சார், இந்த 30வது திருத்தம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா, டிஎன்பிசிலையும் கேட்ட கேள்வி, போட்டித் தேர்வில் கேட்ட கேள்வி. 30வது திருத்தம் நம்ம அப்பீல் மேல்முறையீடு போக உச்ச நீதிமன்றத்துக்கு சிவில் வழக்குக்கு நம்ம போனோம் அப்படின்னா 20,000 ரூபாய் தொகை கட்டணும். அந்த தொகையை அரசாங்கம் என்ன பண்ணாங்க, நீக்கினார்கள். சரியா? அப்போ உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு அப்பீல் நம்ம பேஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தொகை கட்டணும், 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாய் என்ன பண்ணாங்க, அவங்க நீக்கினார்கள். சரியா? சிவில் வழக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, என்ன வழக்கு, சிவில் வழக்கு. தமிழ்லையும் அப்படியே சிவியில் அப்படிதான் சிவில் வழக்கை நம்ம போடணும். சரியா? அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோ, உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போடுவதற்கு சிவில் வழக்குக்கு 20,000 ரூபாய் இருக்கும். அந்த 20,000 ரூபாய் என்ன பண்ணாங்க, நீக்கினார்கள். அது ரொம்ப முக்கியமானது, நீக்கினார்கள். சரியா? அதற்கு பதில் என்ன பண்ணலாம், சஸ்டைனபிள் கொஸ்டின்ஸ் ஆஃப் த லா படி நம்ம என்ன பண்ணலாம், போகலாம்னு சொன்னாங்க. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 30வது திருத்தம் ஒரே வாட்டி கேட்டிருப்பாங்க போட்டித் தேர்வில். அதனால் நம்ம என்ன பண்ணணும், முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். 20,000 ரூபாய் தள்ளுபடி, சிவில் வழக்கின்படி மேல்முறையீடு போடுறது. இதுக்கு முன்னாடி இருந்தது, இந்த திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்க, அதை நீக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயத்தை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போ அடுத்து பாரு 31. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். மக்களவையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையானது, சீட் எண்ணிக்கையானது 525 545 உயர்த்தப்பட்டது. அப்போ லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ, 525 545 உயர்த்தியிருக்காங்க. 31வது திருத்தம் 1973 72 நிறைய மாநிலங்கள் உருவாயிருக்கும். சரியா? பகுதிகள், அதன் அடிப்படையில் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால் 545 மாறியது. அப்போ இதுவும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதிகபட்சம் நம்மளுக்கு அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதிகபட்சம் லோக்சபாவில் எவ்வளோ தான் இருக்க முடியும், 552. இன்னும் ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவை மாற்றுவாங்க. தற்பொழுது புதிய நாடாளுமன்றத்தின்படி எண்ணிக்கை மாறுபடும். தற்பொழுது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்கணும். 552 அதிகபட்ச வரம்பு. சரியா? அதில் நம்மளுக்கு இருக்கிறது 545. இதை தான் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. 543 + 2 அப்படின்னு. இந்த 2 தான் என்னது, ஆங்கிலோ இந்தியர்கள், அதான் நீக்கப்பட்டுள்ளது. இப்போது தற்பொழுது நீக்கிட்டாங்க. அது கீழே இருக்குது. அடுத்தடுத்த அமெண்ட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன். அப்போ அதிகபட்சம் லோக்சபா மக்களவையில் 552. அதில் இப்போ இருக்கிறது 545. 543 தனியாகவும்
தொகுதிகளாகவும் 2 தொகுதிகள் தனி ஆங்கிலோ இந்தியர்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். அது இப்போ நீக்கிட்டாங்க. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லோக்சபானா மக்களவை, மக்களவையில் காணப்படக்கூடிய ஒன்று. இது ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்து வச்சுக்கணும். இப்போ அப்படியே வா, 35வது திருத்தத்தை பாரு. 35வது 1974. சார் 35வது திருத்தம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, 35வது திருத்தம் 1974 ஒன்றும் கிடையாது. சிக்கிமை வந்து இந்தியாவில் ஒரு பிரதேசமாக இணைத்தார்கள். அப்போ சிக்கிம்ல வந்து என்ன பண்ணாங்க, இந்தியாவில் ஒரு பிரதேசமாக இணைக்கப்பட்டது, ஒரு மாகாணமாகவும் ஒரு பகுதியாகவும் இணைக்கப்பட்டது. அப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோ, இந்தியாவில் ஒரு பகுதியாக இணைச்சிருக்காங்க, அதுக்கு திருத்தம். அப்போ எந்த ஒரு பகுதியும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்தியாவில் இணைக்கும் போது திருத்தம் வேணும்னு போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே விஷயம் தான் இங்கேயும். அப்போ சிக்கிம் என்ன பண்ணியிருக்காங்க, 34வது திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. இங்கே பாரு, 35வது திருத்தத்தின்படி சேர்த்துருக்காங்க. சரியா? ஒரு பகுதியாக. இதே அடுத்த திருத்தம் பாரு, அப்படியே 36 பாரு, சிக்கிம் இஸ் எ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன். அப்போ இதற்கு முன்பு ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டது, இப்போ இந்தியாவில் ஒரு மாநிலமாக சேர்க்கப்பட்டுள்ளது. இப்போ அப்படியே இங்கே பாரு, 35வது திருத்தத்தின்படி சிக்கிம் ஒரு பகுதியாக சேர்த்தாங்களா, சேர்க்கும் போது 10வது அட்டவணையை உருவாக்கி இருப்பாங்க. 9வது அட்டவணை உருவாக்கப்பட்டதுன்னு நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? 10வது அட்டவணை உருவாக்கி இருப்பாங்க 35வது திருத்தத்தின்படி. இப்போ அப்படியே பார்த்தோன்னா அடுத்து 36வது திருத்தம் 1975. அந்த காலகட்டத்தில் சிக்கிமை வந்து முழுமையாக இந்தியாவில் ஒரு மாநிலமாக கருதப்பட்டது. அப்போ மாநிலமாக கருதிட்டோம், அப்போ எதுக்கு அந்த அட்டவணை நீக்கிடுவோம். அதனால 10வது அட்டவணை நீக்கப்பட்டது. இங்க இருக்கு, இங்க நீக்கியாச்சு. தெளிவா பார்த்துக்கோ. 35வது திருத்தத்தின்படி சிக்கிம் ஒரு பகுதியாக கருதப்பட்டது. அப்போ ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்றேன், சேர்க்கும் போது ஒரு பகுதியாக இல்லாமல் சிறப்பு பகுதியாக கூட வச்சிருந்தாங்க, யூனியன் டெரிட்டரியாக கூட வச்சிருந்தாங்க. அந்த பகுதி இந்தியாவோட இணைக்கும் போது 10வது அட்டவணை உருவாக்கப்பட்டது. அடுத்த திருத்தம் 36ல அதே சிக்கிமை இந்தியாவில் ஒரு மாநிலமாக என்ன பண்ணாங்க, கணக்கு எடுத்தாங்க. அப்போ 10வது அட்டவணை இப்போ தேவையில்லையே, அதனால 10வது அட்டவணை நீக்கப்பட்டது. இந்த ரெண்டுத்தையுமே மாணவர்கள் குழப்புவாங்க. அதுக்காக தான் நான் தெளிவாக இந்த சைடில் என்ன பண்ணியிருக்கேன், அழகாக எழுதி போட்டிருக்கேன். ஒரு பகுதி இங்கே ஒரு மாநிலமாக இந்தியா ஒன்றியத்தில் இணைக்கப்பட்டது. இந்தியா ஒன்றியம்னா என்னது, மாநிலங்களின் ஒன்றியம். இந்தியானா என்னது, மாநிலங்களின் ஒன்றியம். இந்தியா அதாவது பாரத், மாநிலங்களின் ஒன்றியம். அதுதான் ஆர்டிகல் 1. அதான் ஆர்டிகல் 1. அதனால தான் இந்தியாவில் ஒரு மாநிலமாக சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அட்டவணை தான் நீக்கிட்டாங்க. அதுதான் கொடுத்துருப்பேன். இங்கே பாரு, அதான் கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன் பாரு, சிக்கிம் இந்தியாவில் ஒரு என்ன பண்ணப்பட்டது, ஒன்றியத்தில் முழுமையாக இணைக்கப்பட்டது. 10வது அட்டவணை என்ன பண்ணப்பட்டது, நீக்கப்பட்டது. சரியா? அதுதான் 36வது திருத்தம் 1975. 75 காலகட்டம் என்ன நம்மளுக்கு தெரியும், எமர்ஜென்சி. அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். 75லேருந்து 77 வரைக்கும் எமர்ஜென்சி அந்த காலகட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் சிக்கிம் ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஃபுல் ஆர்கானிஸ்டு ஸ்டேட்டு. அப்போ ஃபார்மிங்லாம் அந்த அளவுக்கு அங்கே காணப்படும். சரியா? முழுமையாக ஆர்கானிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்டேட். இதுவும் நம்மளுக்கு போட்டித் தேர்வில் கேட்ட கேள்விதான். சரியா? இப்போ அப்படியே இங்கே வாங்க, அப்படியே இங்கே பாருங்க, 41வது திருத்தம் 1976. அப்போ 41வது திருத்தம் என்னது சார், 41வது திருத்தம் என்னன்னா, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கும்ல, தேர்வாணையம் இருக்கும்ல, அதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஜாயிண்ட்னா 2-3 மாநிலம்ப்பா. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் டிஎன்பிசி காணப்படுகிறது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கமும் கேரளா அரசாங்கமும் ஒருங்கிணைந்து ரெக்யர்மெண்ட் எதனாவது போடணும்னா அதான் ஜாயிண்ட் ரெக்யர்மெண்ட். சரியா? அதான் ஜாயிண்ட் ரெக்யர்மெண்ட். அப்படியும் போடலாம். அப்போ அப்படி ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் போடலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களோட ஓய்வு வயது இருக்குது தெரியுமா, அது 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது. அப்போ நம்ம முதல் வீடியோவில் பார்த்தோம் உயர் நீதிமன்றத்தில் கூடிய நீதிபதிகள்னு. இங்கே நம்ம யாரை பார்க்குறோம்,
ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுக்கு அடுத்து பேர் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்போ 60லிருந்து அவர்கள் வயது 62ஆக உயர்த்தப்பட்டது ஓய்வு வயது. நீ கேட்கப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் எங்கே சார் வருகிறது, இந்த இதில் சார் கவர் ஆகும்? நம்ம பிரிவில் பார்த்தோம்னா 14 கவர் ஆகும். 315 சட்டப்பிரிவிலிருந்து 323. இதே தான் யூபிஎஸ்சியும், இதே தான் டிஎன்பிசிக்குள்ளே அப்படியே சப்டிவிஷனாக அடங்கும். சரி, யூபிஎஸ்சிக்கு இதுதான், டிஎன்பிசிக்கு தான் கான்ஸ்டியூஷனல் புக்கில் காணப்படக்கூடியது. நல்லா தெளிவாக பார்த்துக்கோ. அப்போது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடியவர்களும் 2 மாநிலங்கள் இணைந்து ரெக்குயர்மெண்ட் போகிறதுனால ஜாயின் இணைப்பு, அவர்களுக்கும் ஓய்வு வயது 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது. அப்போது நம்மளுக்கு 41வது திருத்தம் முக்கியமானது. இதுவும் கேட்பாங்க, கட்டாயம் 36 கேட்பாங்க. அப்போ 36 நம்ம படிக்கணும். சரியா? இந்த 2த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஆர்டிகல்ஸும் பார்த்துக்கோங்க. 315லேருந்து 323 வரைக்கும் பார்த்துக்கோங்க. பகுதி 14 நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம்ன்றதால டிஎன்பிஎஸ்சி நம்ம சொல்கிறது. சரியா? ஜாயிண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. நம்ம யாராக இருந்தாலும் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் காணப்படுது. இங்கே பாரு, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் காணப்படுது. கரெக்டா? அதில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவார்கள். அவர்களை தகுதி நீக்கம் செய்வதுதான் குடியரசுத் தலைவர்னு போகும். தகுதி நீக்கம்னா நீக்குதல். அதே ஜாயிண்ட் வந்துருச்சு, ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துருச்சு சார், 2-3 மாநிலம் இணைஞ்சு செயல்பட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் தலைவரை யார் நியமனம் பண்ணுவானா? குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். குடியரசு எல்லாம் பிரசிடென்ட் இங்கிலீஷ்ல, அது நீக்குதலும் குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். சரியா? தெளிவா பார்த்துக்கோ. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் காணப்படும். ஆளுநர் நியமனம் பண்ணுவார், நீக்கம் குடியரசுத் தலைவர். அப்போ அப்படியே ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்துருச்சுன்னா குடியரசுத் தலைவர் தான் மேற்கொள்வார். எல்லா விஷயத்தையும் நியமனம் பண்ணுறதும் சரி, சம்பளத்தையும் எவ்வளோ அலவன்ஸ் எவ்வளோ முடிவு செய்கிறது, அதுக்கடுத்து இவர்களை நீக்குதல் செய்கிறது எல்லாமே யார் பண்ணுவோம்? குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார். இங்கே 2 மாநிலத்துக்கும் இணைஞ்சு தான் ரெக்ரூட்மெண்ட் விடுறாங்க. அதனால ஆளுநர் அங்கே பண்ண மாட்டாங்க. இது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் கட்டாயமாக. ஆர்டிக்கலும் தெரிஞ்சு வச்சுக்கோ, பகுதியும் தெரிஞ்சு வச்சுக்கோ. 315லேருந்து 323 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இது நம்ம ஸ்கூல் புத்தகத்திலும் காணப்படும். சார் எங்கே சார் காணப்படும்? 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதில் 6வது லெசனில் காணப்படும். பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா அரசியல் அறிவியல், அதில் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரியா? இப்போ அவங்க அடுத்து பார்க்கலாம். 42வது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய தேர்வில் போட்டித் தேர்வில் கேட்ட கேள்வி, அதுவும் நம்ம தேர்வில் அதிகபட்சமாக கேட்டிருப்பாங்க. போட்டித் தேர்வில் 42வது குறு அரசியல் அமைப்புனா என்ன, சிறு அரசியல் அமைப்புனா என்ன, எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். சிறு அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்பு, இங்கிலீஷில் மினி கான்ஸ்டியூஷனல், மினி கான்ஸ்டியூஷன். சார் என்ன சார் இது மினி கான்ஸ்டியூஷனல்னு சொல்கிறாங்க, முதல்ல என்ன வருஷத்தில் வந்ததுன்னு பார். 42வது திருத்தம் 1976. எமர்ஜென்சி காலகட்டத்தில் என்னென்ன திருத்தங்களெல்லாம் மேற்கொள்ள முடியுமோ எல்லா திருத்தத்தையும் மேற்கொண்டு இதுக்குள்ளே சொருவிட்டாங்க. அப்போது இது பார்க்க ஒரு அரசியலமைப்பு எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குது, அந்த அளவுக்கு சேர்த்துருக்காங்க. அதனால் இது மினி கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சார் சேர்க்கப்பட்டது? எக்கச்சக்கமான விஷயம். நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் என்ன காணப்படுகிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது பார்க்க போகிறோம். நல்லா பாரு, ஃபஸ்ட்டு பாரு, மினி கான்ஸ்டியூஷன் குறு அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்து சரண் சிங் கமிட்டியின் படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சரண் சிங் கமிட்டி படி அடிப்படை என்ன சேர்த்துருக்கோம்? முதல்ல கடமையை சேர்த்துருக்கோம். அடிப்படை கடமை, அடிப்படை கடமைனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அது 42வது திருத்தம். சரியா? 42வது திருத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் அடிப்படை கடமை. அந்த கடமையில் 42வது சட்டத்தில் 76 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் உள்ள இணைச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்த சரண் சிங் கமிட்டி சொன்னால, சரண் சிங் கமிட்டி இவர் கொடுத்த எக்கச்சக்கமான விஷயத்தை அப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் சிலதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள், சிலது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் கொடுத்த பரிந்துரை என்னன்னா, மக்கள் வரி செலுத்தணும், அது அவங்களுக்கு கடமை, வரி செலுத்தலைன்னா அவங்களுக்கு ஃபைன் போடலாம் அப்படின்னு என்ன பண்ணாரு?
சொரான் சிங் கமிட்டியில் என்ன பண்ணாங்க, அவர் கொடுத்தார் பரிந்துரை. ஆனால் அரசாங்கம் அதை என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். கூடுதலாக நம்ம படிக்கக்கூடியது படிக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஆழமாக லைட்டாக படிச்சுக்கணும். சரியா? போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயினான கான்செப்ட் இதுதான். அப்போ அடிப்படை கடமையில் 42வது திருத்தம் 1976. முகவுரை. முகவுரைனா என்னது, பிரியாம்பல். முகவுரைனா என்னது, பிரியாம்பல், முகவுரை. அப்போ இங்கிலீஷில் பிரியாம்பல். இங்கே பாருங்க, முகவுரை. முகவுரையில் 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த 3 வார்த்தைகள் என்னன்றது ரொம்ப முக்கியமானது. மத சார்பற்றது, ஒருமைப்பாடு, சமதர்மம். இது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் பாருங்க, சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரேட்டிவ், ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகள் முகவரியில் சேர்க்கப்பட்டது. பிரியாம்பல் ஒரே ஒரு முறை தான் திருத்தம் செஞ்சிருக்காங்க. அந்த ஒரே ஒரு முறை 42. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அது கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணலாம். ஒரே ஒரு முறை தான் என்ன பண்ணியிருக்காங்க, திருத்தம் செஞ்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அதை என்ன பண்ணலாம், கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணலாம். அடுத்து பாரு, குடியரசுத் தலைவர் மேக் த பிரசிடென்ட் பவுண்டட் த அட்வைஸ் ஆஃப் த கேபினெட். அப்போ இது என்ன மீனிங் சார் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இங்கே பாரு, குடியரசுத் தலைவர், சிஓஎம்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சரி, அமைச்சர் குழு. அமைச்சர் குழு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன பண்ணணும், கட்டாயம் கேட்கணும் குடியரசுத் தலைவர். அப்போ 42வது திருத்தத்தில் அமைச்சர்கள் வழங்கக்கூடியது அட்வைஸை கட்டாயம் யார் கேட்கணும், குடியரசுத் தலைவர் கேட்கணும்னு கொண்டு வந்தாங்க. அப்போ எவ்வளோ விஷயங்களை மாற்றிருக்காங்க பாருங்க 42வது திருத்தத்தில். சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, மேக் த பிரசிடென்ட் பவுண்டட் பை த அட்வைஸ் ஆஃப் த கேபினெட். கேபினெட்னா உனக்கு தெரியும் நினைக்கிறேன், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்கள்னு போடுவாங்க. அதுதான் கேபினெட் அமைச்சர்கள். சரியா? அதை எடுத்து பாரு, 42வது திருத்தத்தில் 5 மிக முக்கியமான விஷயத்த மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. சார், அப்போ மாநில பட்டியலாம் மாநில அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, மத்திய பட்டியலாம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அப்போ பொதுப்பட்டியல்லாம் 2 பேருக்குமே அதிகாரம் உண்டு. ஆனால் அதில் ஃபைனல் ரிசல்ட்னு பார்த்தோன்னா மத்திய அரசுக்கு தான் போகும். சரியா? இப்போ இங்கே பாரு, 3 பட்டியல். சரியா? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இங்கிலீஷில் கன்கரண்ட். அப்போ இதில் ஃபைனல் முடிவு யாருது, மத்திய அரசு ஓடுது, மத்திய அரசு. அப்போ ஃபைனலாக அதில் டிசிஷன் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா யாருக்கு தான் போகும், மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் போகும். அப்போது ஒரு 5 விஷயத்த மாநில பட்டியலில் இருப்பதை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க 42வது திருத்தத்தின்படி. அந்த 5 விஷயம் என்னன்றது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம படிக்கும்போது வரிசையாக படிச்சுக்கிறது நம்ம நல்லது. சரியா? வரிசையாக படிச்சுக்கிறது நம்ம நல்லது. இங்கே பார்த்துக்க, முதல்ல கல்வி, எஜுகேஷன். இங்கே பாருங்க, முதல்ல என்னது, எஜுகேஷன், கல்வி. அதுக்கடுத்து காடு, ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், பறவைகள் பாதுகாத்தல், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ரொம்ப முக்கியம். இந்த 5 விஷயத்தையும் தமிழையும் என்ன பண்ணு, கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ. சரியா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. 5 விஷயம் மாற்றிருக்காங்க. ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று ஃபாரஸ்ட், protection of wild animals and birds, weight and measures, administration of justice, constitutional and organization of all courts except Supreme Court High Courts. அதை தவிர்த்து. சரியா? அது ரொம்ப முக்கியமானது, அதையும் பார்த்து வச்சுக்கோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பார், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லாஸ்ட் பாயிண்ட். இங்கே கீழே பார்த்துக்கோங்க, தமிழ் மொழி பேசுங்க. ஆயுதப்படை. அப்போ ஏதாவது ஒரு பகுதியில் சட்டம் ஒழுங்குமுறை இல்லாமல் போச்சுன்னா ஆயுதப்படையை வச்சு அரசாங்கம் அந்த பகுதியில் என்ன பண்ணலாம், ஒழுங்குமுறையை கொண்டு வரலாம். அப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த பகுதியில் ஏதோ ஒரு கலவரம் ஏற்பட்டுருச்சு, அப்போது ஆர்ம்டு ஃபோர்ஸை கொண்டு வந்து இந்த பகுதியில் விட்டு அந்த கலவரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் உண்டு அப்படின்னு 42வது திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அப்போ எவ்வளோ விஷயம் பாருங்கள் சேர்த்துருக்காங்க 42ல மட்டுமே. 42 1976 எக்கச்சக்கமான விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமையை சேர்த்துருக்காங்க. சொரான் சிங் கமிட்டியின்படி அவர் கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம் நிறைய ஏற்றுக்கொண்டார்கள், பாதி ஏற்றுக்கொள்ளவில்லை, அது சேர்த்தாங்க. முகவுரையை ஒரே ஒரு முறை திருத்தம் செஞ்சு 3 வார்த்தையை சேர்த்தாங்க. சோசியலிஸ்ட், செக்குலரிசம், இன்டெகிரேட்டிவ், அந்த 3 வார்த்தை, ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தையை சேர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, குடியரசுத் தலைவர் கேபினட் அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரையை என்ன பண்ணணும், கட்டாயம் அட்வைஸை கேட்கணும், அது ஒன்று கொடுத்துருக்காங்க. மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய 5 விஷயத்தை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க.
அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க பாரு, இந்த 42வது திருத்தத்தில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுத படையை வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க, ஏதாவது ஒரு பகுதியில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா அந்த பகுதியில் ஆயுதப்படை உள்ள வந்து அந்த ஒழுங்கு என்ன பண்ணலாம், சட்ட ஒழுங்கை காக்கணும்னு சொல்லி என்ன பண்ணலாமா, அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணலாம்னா அப்போ கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியை அரசாங்க கட்டுப்பாட்டில் கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க. இவ்வளோ விஷயங்களையும் 42வது திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தான் அது குறு அல்லது சிறு அல்லது சிறு அரசியல் அமைப்புன்னு அழைக்கப்படுகிறது. மினி கான்ஸ்டியூஷனல். அப்போ நம்மளுக்கு இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், மினி கான்ஸ்டியூஷனா என்ன, 42வது சட்ட திருத்தம் எப்போ வந்தது, இதெல்லாம் கேட்ட கேள்வி, போட்டித் தேர்வில் கேட்ட கேள்வி. சரியா? அப்போ அங்கே அடுத்து பார்க்கலாம். 42வது திருத்தம் எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்தது. 1975 77 வரைக்கும் எமர்ஜென்சி. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்தது. அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்க, போட்டாங்க. அதுக்கப்புறம் 77க்கு அப்புறம் ஆட்சி முடிந்தது, கவுந்திருச்சு. அதுக்கு அடுத்து ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து என்னென்ன தப்புகளெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணாங்களோ அது முழுமையாக மாற்றத்தை செய்தார்கள். அதுதான் 44வது திருத்தம் 1978. அப்போ இந்த 40 திருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பாரு, முதல் பாயிண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ கேபினெட் அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய யோசனை குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும் அப்படின்னு அட்வைஸ் கட்டாயம் கேட்கணும். நாங்கள் இங்கே ஒரே ஒரு முறை திரும்ப அனுப்பலான்னு சொன்னாங்க. அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ குடியரசுத் தலைவர், கேபினெட் அமைச்சர்கள், அப்போ கேபினெட் அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரையை குடியரசுத் தலைவர் கட்டாயமா கேட்கணும்னு சொன்னதுதான் 42. கரெக்டா? இப்போ 44வது திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருஷம் முக்கியம் 78. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேபினெட் கொடுக்கக்கூடிய யோசனையும் அட்வைஸையும் குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு முறை என்ன பண்ணலாம், திரும்ப மறுபரிசீலனைக்கு பண்ணி பாருங்கன்னு சொல்லி அனுப்பலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயம் அமைச்சர்கள் இங்கே கொடுக்குறாங்கன்னா குடியரசுத் தலைவர் இதை ஒரு வாட்டி சரி பாருங்கன்னு சொல்லி திரும்ப அவைக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கே அனுப்பி வைக்கலாம். அப்போ குடியரசுத் தலைவர் கட்டுப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் 44வது திருத்தம். அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் என்னென்னலாம் தப்புகளை பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. சரியா? இப்போ அதுலேயே அடுத்த பாயிண்ட் பாருங்க, the recommendation advice is to bounded on the president. அப்போ ஒரே ஒரு முறை தான் அனுப்ப முடியும், அதனால அதை என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இப்போ இதில் பாருங்க, தேசிய அவசர நிலை, அடுத்து நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி 3 விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஒன்று போர், இன்னொன்று வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, இன்னொன்று உள்நாட்டு கலவரம். அதை தான் இங்கே தமிழில் பாரு, அழகா பாரு, தமிழ் சூப்பராக கொடுத்துருப்போம் பாரு. ஆயுதம் கிளர்ச்சி என்ற சொல் பதிலாக உள்நாட்டு கலவரம், அது உள்நாட்டு கலவரம் கூட சொல்லலாம். உள்நாட்டு கலவரம்னு என்ன பண்ணிட்டாங்க, 44வது திட்டத்தில் மாற்றிட்டாங்க. ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஆயுத கிளர்ச்சி. அந்த ஆயுத கிளர்ச்சி தான் என்ன மாற்றிட்டாங்க, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இதுவும் கேட்கலாம், எப்போ மாற்றப்பட்டதுன்னா 44வதுல. அப்போது நம்ம இந்தியாவுக்குள்ள என்ன கலவரம் ஏற்பட்டாலும் இந்தியாவுக்குள்ள என்ன கலவரம் ஏற்பட்டால் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், சரியா, ஆர்ம்டு ரிபல்யூஷன் கிடையாது. இது மாத்திரம் 44வது திருத்தம். புரியுதா? ஆயுத கிளர்ச்சி எனக்கு சொல்லுக்கு பதிலாக உள்நாட்டு கலவரம் அல்லது உள்நாட்டு இடையூறு எப்படி வேணாலும் சொல்லலாம், உள்நாட்டு கலவரம் அப்படின்னு மாற்றப்பட்டது 44வது திருத்தம் 1978. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே பாரு, அதை எடுத்து பாரு, பிரசிடென்ட்ஸ் வந்து குடியரசுத் தலைவர் டிக்ளேர் நேஷனல் எமர்ஜென்சி ஒன்லி ஆன் ரிட்டன் ரீகம்யூட்டேஷன் ஆஃப் த கேபினெட். அப்படின்னு என்ன சார், இங்கே பாரு தமிழில் பார்த்துங்க, குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலையை அறிவிக்கணும் அப்படின்னா கேபினெட் அமைச்சர்களோட கையில் எழுதப்பட்ட விஷயம் தேவைப்படும். சரியா? அப்போ டிக்ளேர் பண்ண முடியாது உடனடியாக. அப்போ என்ன பண்ணும், கேபினெட் அமைச்சரோட கை ரிட்டனில் என்ன பண்ணணும், எல்லாரும் எழுதி கொடுக்கணும், கொண்டு வரலாம் நீங்கள் நேஷனல் எமர்ஜென்சியை அப்படின்னு கொண்டு வந்தாதான் குடியரசுல என்ன பண்ண முடியாத கொண்டு வரதுக்கு முடியும். இங்கே பாருங்க, அதுக்கடுத்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. 44வது திருத்தத்தில் அது இப்போ சட்ட உரிமையாக இருக்கு. அப்போ இந்த மட்டும் கரெக்டாக பார்த்துக்குவோம். 44வதுல சொத்துரிமை நீக்கப்பட்டது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி நீக்கப்பட்டது. சரியா? இப்போ இந்த திருத்தத்தை நல்லா பார்த்துக்குவோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், இதையே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.